விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் நடந்த லயா லட்சுமியின் சிறுமியின் மரணம் இன்னைக்கும் நம் நெஞ்சை துளைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மரணத்தில் மீண்டு வர பெற்றவர்களும் தாய்களும் மறக்கப்படுகிறார்கள், அவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். மக்கள் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று சில கேள்விகளை எழுப்பப்படுகிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் நம்மளால் சொல்ல முடியுமா என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. வணக்கம். இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடந்த சிறுமியின் லயாவின் மரணம் எப்படி நடந்திருக்கிறது? நிச்சயமாக சொல்லப்போனால் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டர் படி அந்த குழந்தைக்கு தண்ணி நுரையீரலில் ஏறியதற்காக பல விஷயங்களை சொல்லப்படுகிறது. அதனால் மூச்சு திணறி உயிர் பறிபோயிருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா பெற்றவர்கள் சொல்கிறார்கள், ட்ரெஸ்கள் ஈரமில்லை, உடம்பில் அடித்தது போல் சிவந்திருக்கிறது முகமெல்லாம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சந்தேகக்கூறாக பேசுகிறார்கள். இப்படி பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது. இத்தனைக்கும் கன்னிஸ்ரீகள் தான் அங்கே, அதாவது கன்னிஸ்ரீயார் அவர்கள் தான் அங்கே அதை நடத்தி கொண்டே வருகிறார்கள். அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த சிறுமிக்கு ஏதோ ஒரு வழக்கு திட்டம் நடந்திருக்கிறது. அவர் பெற்றோர் அதை பார்த்துன்னு சொல்றாரு, அந்த சிறுமியில் விழுந்த ஓட்டை ரொம்ப பெரிதாக இல்லை, சிறு கை குழந்தை கூட அந்த ஓட்டைக்குள் விழாது என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஓட்டைக்குள் என் குழந்தை எப்படி விழுந்திருக்கும்? நிச்சயமாக தொட்டியில் என் குழந்தை விழவில்லை. தொட்டியில் விழும் முன்னாடி என் குழந்தை இறந்து இருக்கிறது. அதை மறைக்கிறார்கள். அதை என்ன நடந்திருக்கிறது என்று சொல்ல விருக்கிறார். ஆனாலும் சந்தேகப்படும் அளவிற்கு தானே நீங்கள் ஸ்கூலில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் குழந்தை இறந்த பின்பாது உடனே நீங்கள் காணவில்லை என்றாலும் பெற்றோர்களுக்கு உடனே தகவல் சொல்லி இருக்கணும். நீங்கள் தேடி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் 11:30 மணிக்கு குழந்தை இறந்திருக்கு. ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் தகவல் கொடுக்கும்போது 3:30 மணி. இவ்வளவு காலம் நீங்கள் தாமதம் காட்டியது ஏன்? குழந்தை தவறிவிட்டது என்ற தயக்கத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்களா என்று சொல்ல போனாலும் நம்பிக்கை இல்லை. இப்படி இருக்கும்போது நீங்கள் பெற்றோர்களுக்கு உடனே நீங்கள் தகவல் கொடுத்துதானே ஆக வேண்டும். ஏன் அந்த குழந்தை தவற விட்டீர்கள்? சரி, அதாவது பாத்ரூம் செல்ல இருக்கும் அந்த குழந்தை கூட ஒரு ஆயாவது பிடிச்சு விடக்கூடாதா என்று நம்மளால் கேட்க முடிகிறது. இப்படி பல கொஸ்டின்கள். ஒரு 3.5 வயது குழந்தையை நீங்கள் தனியாக ஒரு டாய்லெட்டில் நீங்கள் விடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? என்ன கவனத்தோட ஒரு செயல்பாடை நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பள்ளி நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று பல கொஸ்டின்கள் அங்கே எழுகிறது. இது நிறைய தவறுகள் இங்கே இருக்கிறது. ஸ்ரீமதியின் வழக்கு போல்தான் இந்த வழக்கும் இப்போது வந்து நிற்கிறது. இதற்கான நியாயம் கேட்டு அவர் நிற்கிறார்கள். ஆனால் நியாயம் கிடைக்க மறக்கிறது. இந்த குழந்தைக்காக நியாயம் கிடைக்க வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த குழந்தைக்கு வெறும் 3 லட்சம் ஒரு நிதியை கொடுத்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயத்துல விஷம் கலந்து குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சமும், வளர்ந்து வரும் குழந்தை, அதாவது குழந்தை கிடைக்காத தவம் இருந்து பெற்ற ஒரு குழந்தை இன்னைக்கு கையில் இல்லை. தன் தனிமை உணரும் காலகட்டத்தில் இருக்கும் அவர்களுக்கு வெறும் 3 லட்சமா? அதையும் அவர்கள் தூக்கி வீசிக்கொண்டு என் குழந்தைக்கு நீதி நியாயம் வேண்டும் என்று கல்லெறிஞ்சு பேசுகிறார்கள். இதற்கான நமக்கு முடிவை எப்படி நமக்கு மாற்றப் போகிறோம்? இந்த குழந்தைக்கான தீர்மானம் நமக்கு எப்படி கேட்கப் போகிறோம்? இந்த நாட்டுக்கு நமக்கு என்ன மாதிரி முடிவை எடுக்கப் போகிறோம்? இப்பேற்பட்ட ஸ்கூலில் அஜராகம், இப்பேற்பட்ட ஒரு இது இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் ஒரு கவனக்குறைவாக சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடக்கிற இந்த விஷயங்களை எப்போதுதான் அரசாங்கம் இல்லை, அதிகாரங்கள் தட்டி கேட்கப் போகிறது? இத்தனைக்கும் அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு காவல் நிலையம், ஒரு ஆபீஸு, ஒரு அதிகாரின்ற ஒரு ஆபீஸு, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்ற ஒரு பொருளாதாரம் இருக்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்ற ஒரு ஸ்கூல் அங்கே விக்கிரவாண்டியில் இருக்கிறது. அந்த ஸ்கூலில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு ஆம்புலன்ஸாக அவங்களுக்கு கிடைக்கல, ஒரு பெற்றோர்களுக்கு தகவலாக உடனே கொடுக்க முடியலை, உடனே போலீஸை உங்களுக்கு வரவழைக்கவா முடியல. இப்படி ஒன்று பல கொஸ்டின்கள் அந்த குழந்தைக்காக கேட்கப்படுகிறது. இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள் என்று நமக்கு தெரியல. ஆனா இந்த குழந்தைக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பதுதான் அந்த பெற்றோர்களின் முடிவாக இருக்கிறது. இந்த பெற்றோர்கள் முடிவு நிறைவேற வேண்டும். இந்த சத்தியம் நிறைக்க வேண்டும். இது போன்ற குழந்தைகள் இன்னும் ஒரு குழந்தை அங்கே இழக்க நேரிடக்கூடாது என்பதற்காக அந்த ஸ்கூலுக்கு ஒரு சில தண்டனைகளை கொடுத்து சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முடிவுக்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற தகவலை உங்களுக்கு சொல்லும் வரை நம்மளது விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு
சாவே கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு